அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி ஒரு சிறு விளக்கம் சொல்றேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த 1/1/2020 ஆண்டு தொடக்கத்தில் குரு வக்கிர நிலையில் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலும், சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியிலும் பணிக்கிறார்கள். மேலும் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமைந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர் சேர்கிறார். அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு சிம்மத்துக்கு வருகிறார். 12/12/2026 பிறகு வக்கிர நிலையில் ஆண்டின் இறுதி பகுதி வரை சிம்மத்தில் வக்கிர நிலையிலே இருக்கிறார். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சரியான திட்டமிட்ட செயலாற்றக்கூடிய வருடமாக அமைகிறது. குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு விரய குருவாகவும், மே மாதத்துக்கு பிறகு ஜென்ம குருவாகவும் வர இருக்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனது ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாதார சார்ந்த முடிவுகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தடங்கல்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. ஏன்னா குரு அமர்ந்து விட்டால் இருக்க வீட்டை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அந்த அடிப்படையில் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் அவசியம் தேவைப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடகராசி ஜாதகர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்துக்கு 100% வாய்ப்புண்டு. நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும். தந்தை மகன் உறவுகளிடையே மற்றும் மனக்கசப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வீக சொத்துகள் சார்ந்த அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த வருடம் கடகராசியை பொறுத்த மட்டும் லாபமும் நஷ்டமும், இன்பமும் துன்பமும் சரிசமமாகவே அமையும். பூர்வ புண்ணிய கர்மான அடிப்படையில் அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.